இதோ நான் சொல்லுகிறேன், உனக்கு எச்சரிக்கிறேன். நம்மால் என்ன செய்ய முடியுமோ அதை சிறப்பாக செய்தால் அப்பொழுது உனக்கு மதிப்பு, மரியாதை, வெற்றி கிடைக்கும். உன்னை நீ மதிக்க வேண்டும். உன்னால் முடியும் என்று நிலைமைக்கு நீ வந்தால் வாழ்க்கையில இருக்கின்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் முடிவு வரும். அவைகளை எல்லாம், துன்பத்தை எல்லாம் நீ தூக்கி எறிந்து விடலாம். எதிர்த்து போராடுகின்ற பொழுது எந்த மனிதராலும் நாம் எதுவுமே செய்துவிட முடியாது என்று நினைக்கிறார். துணிந்தவர்களுக்குத்தான் வெற்றி, துணிந்தவர்களுக்குத்தான் கடவுள் கூட உதவி செய்வார். நானும் கூட அந்த நம்பிக்கை இருக்கிறவர்கள் பக்கம்தான் இருப்பேன். உன்னுடைய துணிந்து நிற்கின்ற அளவிற்கு மனதை உறுதிப்படுத்த வேண்டும். அதை எந்தென்றைக்கும் அந்த உறுதியோடு இருக்க வேண்டும், நிலைப்பாட்டோடு இருக்க வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும். நீ அதிலே நிலைத்திருந்து மற்றும் உறுதியுடன் இருந்தால் நான் உன்னோடு இருப்பேன். அப்பா இறங்கி வந்து உனக்காக வேலை செய்வேன். உன்னுடைய மனதில் மாற்றம் வராமல் இருக்கின்ற வரை எந்த மாற்றமும் உன் வாழ்க்கையில் வராது. மனதிலே நம்பிக்கை விதைக்காமல் எதையும் விளைவிக்க முடியாது. எதை செய்தாலும் அத்தனையும் உபயோகம் இல்லை. எந்த ஒரு விஷயத்தையும் நீ இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்க கூடாது. முடிவு என்னிடத்திலே இருக்கிறது. நான் கொடுப்பது உனக்கு நல்லதாக கொடுப்பேன் என்று நம்பு. எப்பொழுதும் அமிர்தமாகத்தான் இருக்கும் என்னுடைய விளைவுகள். உழைக்க மட்டும்தான் உனக்கு அதிகாரம். பலனை எதிர்பார்க்க எந்த ஒரு அதிகாரமும் உனக்கு இல்லை. அப்பா கொடுத்தது சந்தோஷமாகத்தான் இருக்கும். அதை நம்மிடம் இருந்து எடுப்பதற்கோ ஏதோ ஒன்று காரணம் இருக்கும். இந்த உண்மை விஷயத்தை நீ நினைத்துக் கொண்டு இருக்கின்ற பொழுது எந்த அளவிற்கு நீ சந்தோஷமாக இருந்தாயோ அதை விட 2 மடங்கு உன்னிடத்திலிருந்து சந்தோஷம் கிடைக்கும். முழு பதிவை பார்ப்பதற்கு கீழே உள்ள பிளே பட்டனை கிளிக் செய்யவும்.